ஆளுநர் எழுப்பிய 13 கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்று அவர் உறுதிபட கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியது மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவால் என்று அவர் குறிப்பிட்டார். பேரவை தொடங்கும் போதே நாட்டுப்பண் பாடவில்லை என்று திரும்ப திரும்ப ஆளுநர் கூறி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தேசிய ஒருமைப்பாட்டிலும் நாட்டுப்பற்றிலும் யாருக்கும் தாங்கள் குறைந்தவர்கள் அல்ல என்று கூறினார். யாரும் தங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கும் நிலையில் தாங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவுறும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைந்தவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஆளுநர் உரை வாசிக்காமல் வெளியேறியது ஏன் என்பது குறித்து 13 குற்றச்சாட்டுகளை ஆளுநர் மாளிகை வெளியிட்டதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் கடந்த நிதியாண்டில் 11.19 விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருப்பதாக கூறினார். ஆளுநர் தங்களை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அவரை அனுப்பி வைத்த ஒன்றிய அரசை தான் கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார். திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். சொல்ல விரும்புவது கடந்த நிதியாண்டில் 11.19 விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்கே அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு, அவங்கள தான் போய் கேட்கணும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் தாங்கள் தான் வெல்வோம் என்றும் குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்கு. உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். நாங்கள் தான் மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் செல்வோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் வெல்வோம். தன்னுடைய இலக்கில் வென்றுவிட்டதாக கூறிய அவர் திராவிட மாடல் அரசின் சாதனையால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து விட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.